ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நம்ம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். நான் அடுத்த விஷயத்துக்கு நான் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதுக்கு என்ன அப்படின்னா, நம்ம ஒரு விஷயம் யோசிக்கிறோங்கிறத தாண்டி நம்மளால் அந்த நேரத்தில் அதை நம்ம செய்கிறதுக்கான காரணங்கள்ங்கிறது நமக்கு இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் நம்மளால் எந்த ஒரு விஷயத்தையும் செய்ய முடியும். அதை தவிர நம்மளுக்கு இது சரி அது சரின்னு சொல்லிட்டு நம்மளால் காரணத்தை நம்ம இது பண்ணிகிட்டு இருக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி எங்கள் அம்மா சொன்னாங்க. நீ அதனால் முடிஞ்ச வரைக்கும் என்னால் எந்த ஒரு பிரச்சனையும் இனிமேல் ஹேண்டில் பண்ணுறதுக்கான இதுங்கிறது எனக்கு இல்லை அப்படிங்கிற மாதிரி பேசினாங்க. நான் உடனே சொன்னேன், இத்தனை நாளாக இப்போ நான் தானம்மா எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருந்தேன், பண்ணிக்கிட்டு இருந்தேன். அப்படி இருக்கிறப்ப நீங்கள் என்ன இப்படி பேசுகிறீங்க அப்படின்னோடனே, ஆமாம் அதெல்லாம் பேசுகிற அதெல்லாம் காரணங்கள் தான். ஆனால் இருந்தாலும் அந்த நேரத்துக்கு அது சரியானதா இல்லை, நம்ம இதை ஏற்றுக்கக்கூடியதா அப்படிங்கிறத நம்மளால் சொல்ல முடியாது. சொல்கிறதுக்கான விஷயங்களுங்கிறது நம்மளுக்கு நிறைய இருக்குது. அதை நம்ம ஏற்றுக்கிட்டு நம்ம வாழ்க்கையை நகர்த்திட்டு போனோம்னாலே போதும் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது அப்படின்னோடனே, சரி நீங்கள் அதெல்லாம் விடுங்க, எந்த நேரத்துக்குமே கொஞ்சம் பொறுமையாக இருக்க வேண்டியதும் அவசியம். நம்ம பொறுமையாக இருந்தோம்னா மட்டும்தான் அந்த நேரத்தில் அது கிடைக்கும். அதை தவிர நம்ம எந்த ஒரு இதுக்குமே நம்மளால் சில விஷயங்களை அக்செப்ட் பண்ணிக்க முடியாது அப்படின்னோடனே, சரி விடுங்க அதெல்லாம் அக்செப்ட் பண்ணிக்கிட்டு இது பண்ணிக்கிட்டு இருந்தோன்னே பார்த்துக்கலாம் அப்படின்னோடனே, சரி அதெல்லாம் நான் எதுவும் சொல்லலை. இருந்தாலும் இந்த நேரத்துக்கு இதை நம்ம எதையாக இருந்தாலும் நம்ம யோசித்து தான் பண்ண வேண்டிய நேரத்தில் தான் இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி எங்கள் அம்மா சொன்னாங்க. ஏன் இப்போ இத்தனை நாளாக மட்டும் எந்த விஷயத்துலையும் யோசிக்காமல் இருந்தீங்க, இப்போ மட்டும் யோசிக்கணுங்கிறீங்களே, ஏன் அப்படி சொல்கிறீங்க அப்படின்னோடனே, இல்லை எல்லாம் காரணமாக தான், முன்னாடி இருந்த மாதிரி இப்போ எல்லோரும் இருக்கிறது இல்லை. ஒவ்வொரு நேரம் ஒவ்வொரு மாறுதல் இருக்காங்க. அதனால் என்னால் எந்த விஷயத்துக்குமே இது பண்ண முடியலை அப்படின்னோடனே, சரி நீங்கள் உங்கள் விஷயத்தில் நீங்கள் கரெக்டாக இருக்கீங்க, அது எனக்கு தெரியுது. அதை விட்டுட்டு நான் யாரையும் உங்களை குறை சொல்கிறதுக்கான காரணங்கள்ங்கிறது எனக்கு தேவையில்லை அப்படின்னோடனே, சரி விடுங்க நான் பார்த்துக்குறோம், எதாக இருந்தாலும் நாங்கள் எங்களோட விஷயத்த நாங்கள் எதையுமே இது பண்ணிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஆரம்பித்தோன்னே, அவங்க உடனே சொன்னாங்க, இப்போ தானே நீங்கள் சம்பாதிக்க ஆரம்பித்தோன்னே எல்லாமே இது பண்ணுறீங்க, அதுக்கு முன்னாடி வரைக்கும் யார் பார்த்துக்கிட்டு இருந்தது? குடும்பத்தை அப்பா தானே பார்த்துக்கிட்டு இருந்தார். இப்போ நீங்கள்லாம் சம்பாதிக்க ஆரம்பித்தோன்னே அவரே கேள்வி கேட்குறீங்க. ஒரு சாதாரணமாக ஒரு 500 1000 வாங்குறதுக்கு கூட இவ்வளோ கணக்கு பார்க்குறீங்க அப்படின்னோடனே, இல்லைம்மா நாங்கள் கணக்கு பார்க்கல, முன்னாடி அப்பா வேலை பார்த்தப்போ இருந்த விஷயங்கிறது வேறு. அவர் நல்லா சம்பாதிச்சார், அதனால் அப்போ அந்த நேரத்தில் இதாக இருந்துச்சு. இப்போ நம்மளோட சூழ்நிலைங்கிறது சரியில்லாமல் இருக்குது. நம்மளுக்கு அந்த அளவுக்கு சம்பாத்தியங்கிறது கிடையாது. அப்படி இருக்கிறப்போ நம்ம அதுக்கேற்ற மாதிரி தானே செலவு பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இருக்கிறோம். அதை ஏன் நீங்கள் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க? முன்னாடி நேற்று இருந்த மாதிரி இன்றைக்கி நிலைமை கிடையாது. அப்பாகிட்ட அன்றைக்கி வருமானம் இருந்துச்சு, அவர் நல்லா செலவு பண்ணார், எல்லாம் இது பண்ணார். ஆனால் இன்றைக்கி அந்த அளவுக்கு வருமானங்கிறது நம்மள்ட்ட ரொம்பவே கம்மியாக தான் இருக்குது. அப்படிங்கிறப்போ நம்ம அதை தானே யோசித்து தானே செலவு பண்ணணும். இப்போ நாங்கள் மட்டும் என்ன பண்ணிக்கிறோம், எங்களுக்குமே தேவையான விஷயங்களை வாங்கிக்கிறது கூட எங்களுக்கு ஒரு இதாக இருக்குது, அப்படி தானம்மா நாங்கள் இருக்கிறோம் அப்படின்னோடனே, சரிம்மா நீங்கள் ஏதாச்சும் சொல்லுங்கள், இருந்தாலும் நீங்கள் சொல்கிறதெல்லாம் நியாயங்கிற மாதிரி தான் இப்போயுமே பேசுகிறீங்க. ஆனால் எனக்கு புரிஞ்சிடுச்சு, இனிமேல் உங்களெல்லாம் நம்பக்கூடாது, நமக்குன்னு கொஞ்சம் சேர்த்து வச்சுருந்துருக்கணும். ஆனால் உங்கள் அப்பாவுக்கு அது புரியலை. அப்போ பொண்ணுங்க பிள்ளைங்கன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் செலவு பண்ணார். இன்றைக்கி அந்த பிள்ளைங்களே கணக்கு கேட்குறப்போ அதை சொல்ல முடியாமல் ஒரு 500 கணக்கு பார்க்குறப்போ அதை சொல்ல முடியாமல் அவர் ரொம்பவே இது பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரி தான்மா இருக்குது அப்படின்னோடனே, சரி சரி